ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட சக்கரவர்த்திகளில் மிகவும் முக்கியமானவன் நீரோ. இந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை அடியோடு வெறுத்தவன். நீரோ ஆட்சி செய்த காலம் கிபி 54 கிபி 68 வரை. இவனது ஆட்சி காலத்தில்தான் பவுலின் முதல் விசாரணையும் இரண்டாவது விசாரணையும் ரோமில் நடைபெற்றது. அப்போஸ்தலர்களாகிய பவுலும் பேதுருவும் இவனுடைய நாட்களில்தான் ரோமில் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீரோவின் நாட்களில் ரோம் தீப்பற்றி இருந்தபோது அந்த நெருப்புக்கு கிறிஸ்தவர்களே காரணம் என்று அவன் குற்றம் சாட்டினான். ஆனால் உண்மையில் நடந்ததை வேறு. கிறிஸ்தவர்களை பலியை சுமத்தி அவர்களை கூட்டம் கூட்டமாக கொள்வதற்காக ரோம் அரசாங்கம் மறைமுகமாக செய்த சதியே இந்த தீ விபத்து என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். காரணம், ரோமில் இந்த நீரோவின் நாட்களில் தீப்பற்றி எறிந்தபோது அதை அணைக்க நீரோ எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. விஷயத்தை கேட்டும் கூட அவன் கண்டுகொள்ளாமல் இருந்தான். இதைத்தான் ரோம் பற்றி எரிந்தபோது நீரோ பிடில் வாசித்து கொண்டிருந்தான் என்று சொல்வது ஒரு வழக்கமாக மாறியது. இந்த தீ விபத்தை காரணம் காட்டி கிறிஸ்தவர்களை வேட்டையாடத் துவங்கினான். கிறிஸ்தவர்களை கூட்டம் கூட்டமாக பிடித்து அவர்களுக்கு மிருகங்களின் தோள்களை பொருத்தி இறுக அவைகளை தைத்து தன் அரண்மனையின் தோட்டத்தில் அவர்களை ஓடவிட்டு நாய்களை கொண்டு இவர்களை வேட்டையாடினான். இரவு நேரங்களில் பெரிய மைதானத்தில் இருக்கும் கம்பங்களில் வரிசையாக கிறிஸ்தவர்களை உயர கட்டி உயிருடன் அவர்களை தீ வைத்து கொளுத்தி அதை கண்டு ரசித்தார்கள். கிறிஸ்தவர்களை பிடித்து அவர்களை விளையாட்டு அரங்கங்களில் அவர்களை கொண்டு நிறுத்தி சிங்கங்களை அவிழ்த்துவிட்டு அவைகள் அவர்களை உயிருடன் வேட்டையாடுவதைக் கண்டு மக்கள் ரசித்தார்கள். நீரோ கிறிஸ்தவர்களை வெறுத்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், ரோம தேசத்தின் முன்னேற்றத்திற்கு இந்த கிறிஸ்தவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள் என்பதே. இந்த நீரோ பல கொடுமைகளை கிறிஸ்தவர்களுக்கு செய்தான். கொடூரமாக கொன்றான். ஆனால் இவன் எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களை ஒடுக்க நினைத்தானோ அந்த அளவிற்கு கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டேதான் இருந்தனர். ஆகவே இப்போதும் கூட கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல கொடூரங்களும் கொடுமைகளும் நடக்கின்றது.